இருங்க கொஞ்சம் படிச்சிடலாம். இல்லை 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 தரேன், வாய்ப்பு தரப்போகிறேன் எல்லாருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் சொன்னதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கவன ஈர்ப்பு அறிவிப்பு துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பதில் வரவில்லை. பதில் வந்த பிறகுதான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆகையினால் பதில் இன்றைக்கு வந்துவிட்டது என்றால் அடுத்த நாளைக்கே நான் 0 ஹவரில் பதில் சொல்லுங்கள் என்று நான் அவர்களை பதில் சொல்லுகிறேன். அதோடு கூடுதல் செய்தியாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், இன்னும் 3 நாட்கள் உரையாற்றுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பு அறிவிப்பு குறித்து நீங்கள் அதில் பேசி மாண்புமிகு அமைச்சரிடம் பதில் பெறுகின்ற வாய்ப்பும் இருக்குது என்று உங்கள் நலனுக்காக சொல்கிறேன். அவர் சொல்ல வந்தது என்னென்னா, கவன ஈர்ப்பு தீர்மானம் இப்போ எங்கள் ஊரில் ஒரு கால்வாய் உடைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது, உடனே நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறதில் உடனடி நடவடிக்கை தேவை என்று. இந்த ஊரில் பழுதாகி கொண்டிருக்கிற கட்டடம் 10 ஆண்டு காலமாக இருக்கிறது, அது மாணவர்கள் விழுந்துவிடுமோ என்ற கவலை இருக்கிறது. இதுக்கு பதில் தேவை என்றால் பதில் வந்திருக்கிறதா என் அமைச்சரை பார்த்து கேட்கிறேன், பதில் சொல்கிறார். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக நிறைய உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிற பிரச்சனையில் உடனடியாக பதில் தர வேண்டும் என்கின்ற நிலை ஏற்படுகிற போது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்து அதை பேசிக்கொள்ளலாம். இப்போதைக்கு மென்ஷன் பதிவு செய்வதற்கு மட்டும் நான் அனுமதி அளிக்கிறேன் என்று சொன்னேன். ஒவ்வொரு உறுப்பினராக சொல்லலாம். உறுப்பினர் சிவகுமார். வாய்ப்பு தரேன் உட்கார. பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சார்ந்த மீனவர் 4 பேர், அதில் ஒருவர் மாவீரன் 38. அவர் சவுதி அரேபியாவில் கடல் பகுதியில் ஈரான் கடல் கொள்ளையால் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்துள்ளார். அரசு எவ்வாறு நடவடிக்கை எடுத்து அந்த குடும்பத்துக்கு எவ்வாறு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதை பேரவை மூலமாக அறிய விரும்புகிறேன். உறுப்பினர் செந்தில் செல்வன். பேரவைத் தலைவர் அவர்களே, சீர்காழி தாலுகா தொடுவாய் மீனவர் கிராமத்தை சார்ந்த பக்ரி மகன் மாவீரன் வயது 39, சீர்காழி தாலுகா கீழமூர்கரை கிராமத்தை சார்ந்த கோவிந்தசாமி மகன் சங்கர், சீர்காழி தாலுகா திருமலை வசல் கிராமத்தை சார்ந்த சாமித்துறை மகன் பால்ராஜ், கடலூர் மாவட்டத்தை சார்ந்த மூர்த்தி மகன் மணிகண்டன் ஆகிய 4வரும் மீன்பிடி தொழிலுக்காக சவுதி அரேபிய நாட்டிற்கு மீன்பிடி தொழிலுக்காக சென்றவர்கள் அங்கே ஈரானிய கடற்கொள்ளையர்களால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இதில் பால்ராஜ் என்பவரும் 3 பேர், முதல் 3 பேர் சீர்காழி சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள். அதைவிட முக்கியமானது, இந்த சட்டமன்றம் உருவாவதற்கு இந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள். இதை மட்டும் படிச்சு அனுமதிக்கிறேன், விளக்கம் சொல்றதுக்கு அனுமதிக்க முடியாது. படிங்க, அதை மட்டும் படிங்க. அவருடைய துப்பாக்கி சூட்டிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீனவர் பகுதியில் இருக்கிற மீனவர்கள் கடலுக்கு செல்லும் பொழுது ஏற்படுகிற ஆபத்துகளை தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. சவுதி அரேபியாவில் இது போல அடிக்கடி நடந்து பல மாதங்கள் கழித்து உடல்கள் ஊருக்கு வருகிறது. ஆகவே இது குறித்து அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சவுதி அரேபியாவில் மயிலாடுதுறை சேர்ந்த இப்ப இந்த பிரச்சனை குறித்து வேற யார் கொடுத்திருந்தாலும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. மாண்புமிகு இல்ல, இதே பிரச்சனை குறித்து நானும் கொடுத்து நீங்க சொன்ன தப்பு முழுமையாக அதை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் படிச்சுட்டாரு, அவங்களும் சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழக மீனவர்கள் சவுதி அரேபியா கடல் பகுதியில் தனியார் மீன்பிடி நிறுவனத்தில் ஆழ்கடல் பகுதியிலே மீன்பிடிக்கும் போது மாவீரன் என்ற தமிழ்நாட்டு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். 3 பேர் படுகாமைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே தமிழக அரசு சுட்டுக் கொல்லப்பட்ட மாவீரனுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல தமிழக மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதும் சித்திரவதை செய்யப்படுகின்றனர். ஆகவே தமிழக மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்தை இருக்கிறேன். இதே பொருள் குறித்து கொடுத்தா அதை மட்டும் படிங்க. சவுதி அரேபியாவில் ஈரான் எல்லையை ஒட்டிய கடற்பகுதியில் தனியார் நிறுவனங்களின் சார்பில் தமிழகத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈரான் கடற்கொள்ளையர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் அவ்வப்போது அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி வருகின்றனர். இதில் தமிழக மீனவர் பலியாகும் சம்பவங்கள் நடந்து வருகின்றன. தற்போது நடைபெற்ற துப்பாக்கி சூடில்
மாவீரன் என்ற தமிழக மீனவர் ஒருவர் பலியாகியுள்ளார். இது தவிர கீழமுவர் கரையைச் சேர்ந்த சங்கர் உட்பட 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் இறந்த காயமடைந்த அந்த மீனவர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணத்தை வழங்குவதோடு அந்த ஈரான் நாட்டிலிருந்து போதுமான நிவாரணம் கிடைக்க சட்ட ரீதியாக அதை இல்ல கவனத்தை ஈர்க்கிறேன். அதை சொல்லுங்க.